ஹாய் காய்ஸ். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இன்னர் ஒர்க் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா வந்து நம்ம எல்லோரும் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நிறையா இன்னர் ஒர்க் பண்ணணும்னு தெரியும் நமக்கு. எல்லாருமே எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்துட்டு அந்த இன்னர் ஒர்க்கை ஃபாலோ பண்ணணும். சில பேர் வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு மேபி அவங்களுக்கு சுச்சுவேஷனை பொறுத்து ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ஒரு ரீசனை சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு சரி நாளைக்கு பண்ணிக்கலான்னு நம்ம தள்ளி போடுறோம். சில பேர் அப்படி இருப்போம். ஏன்னா நானுமே சம்டைம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். என்னென்னா வந்துட்டு இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மேபி நமக்கு இந்த மாதிரிலாம் தோணுதில்ல. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னர் ஒர்க்கு தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், இதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே ஃபைன், தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் மறுக்கா பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம அது ட்ரிகர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அப்பப்போவே அதை ஹீல் பண்ணிடலாம். பெட்டரான வேல ஹீல் பண்ணிட்டா நல்லது. ஸ்பிரிட் கைட்ஸையும் நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்துட்டு டிவைன் கைடன்ஸ் ஒன்று வருதுன்னா அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிடணும். அது ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டான வேலை நம்மளை கூட்டிகிட்டு போகும். அப்புறம் இன்னர் ஒர்க்கு கண்டிப்பாக யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நம்மளே ஒரு டிசிப்ளின்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ இன்னர் ஒர்க் பண்ண முடியல, எனக்கு இந்த மாதிரி அப்புறம் பண்ணிக்கலாம்னு தாட் வருது அப்படின்னு யாராச்சும் இருந்தால் நமக்குள்ளேயே ஒரு வில் பவர் வேணும். ஓகே ஃபைன், நம்ம இந்த ஜேர்னியில் இருக்கோம், நம்ம இதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. நாளைக்கு தள்ளி போட்டால் எப்போ பண்ண முடியும் நம்மளால்? ஸோ இன்றைக்கே பண்ணணும். நம்ம ஒரு இதுக்குள்ளே வருவோம், டிசிப்ளின்குள்ளே. இந்த டைமில் தூங்கணும், இந்த டைமில் எந்திரிக்கணும், அப்புறம் ப்ராப்பராக இன்னர் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப டிசிப்ளினாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. அப்படிலாம் யாருனாலும் இருக்க முடியாது தான். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம இன்னர் ஒர்க்கை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது வந்துட்டு அது நமக்கே தெரியுது ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதனால வந்துட்டு நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிப்ளின்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் நான் சொன்னேன். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னா டிசிப்ளின் இஸ் தி வெரி மஸ்ட். ஸோ இன்னர் ஒர்க் பண்ணுவோம். நம்ம பண்ணி கண்டிப்பாக எல்லாத்தையும் ஹீல் பண்ணிவிட்டு இந்த ஜேர்னியில் வந்துட்டு நம்ம ட்வின்னோட ஒன்று சேருவோம். அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ.